ஹலோ வலிக்கணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அது என்ன நாள்? சுக்கு மங்கள்வார். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ காஃபி போட்டு சமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சோறு வேக வச்சுட்டேன். சோறு வேகுது. காஃபியை போட்டுவிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் சாம்பார். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால பருப்பு வேக வச்சுட்டேன். பருப்பு வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே சாம்பாருக்கு நறுக்கியாச்சு. அப்படியே போடணும். இந்த பாலை காய்ச்சிட்டு இது என்ன இதெல்லாம் திருப்பி வச்சுருக்கீங்க? அது பீட்ரூட் பொரியல். அதுக்கு திருநேன். தக்காளி எதுக்கு? தக்காளி இதுக்கு. அது என்ன சாம்பார். கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம். கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் சாம்பார். எதுனா வெங்காயம் வச்சுருக்கீங்க? வெங்காயம் இது பீட்ரூட்டுக்கு வேணும். இது ரெண்டு நறுக்கணும். இதில் கிடக்க தக்காளி இதுக்கு கத்திரிக்காய்க்கு. வெங்காயம் இதில் கிடக்கு. இந்த கழுவிட்டு போட வேண்டியது. ஏன் மம்மி கத்திரிக்காய் இது காய்கறிகளை கழுவி சமைக்கணும்? காய்கறிகளை ஏன் கழுவி சமைக்கணும்? கழுவிதான் சமைக்கணும். அவங்க உரங்கிறம் போட்டிருந்தாங்கன்னா அதுக்காக. அப்போ நம்ம வீட்டில் காய்க்கிறதும் கழுவி தான் சமைக்கணுமா? வீட்டில் நம்ம உரம் போடலை. இருந்தாலும் நம்மளே இந்த கத்திரிக்காய்க்கு எறும்பு வருதுன்னு இது எறும்பு மருந்து போடுறோம் பாரு. அந்த மாதிரி இது காயிலெல்லாம் தூவி இருந்தாங்கன்னா அது இதுக்குள்ள எறும்பு மருந்து. யோசிச்சு பாரு. அந்த எறும்பு வருதுன்னு தூவி இருந்தாங்கன்னா காயிலையும் பட்டுருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கும்ல. கழுவிட்டு சமைச்சா தானே. எல்லாத்துலேயுமே எறும்பு வருது. எறும்பு தூள் மேலே தூறனால காயிலையும் படும். அப்போ காயை நல்லா கழுவிடணும். காய் நல்லா கழுவிடணும். விவசாயிகள் கொண்டாடுறது அதுலேயும் இது இருக்கும். அதனால கழுவிடணும். ஹோல்சேலாக பண்ணுறதுன்னா அது ஒரு மாதிரி கூட கூட அதுக்கு உரங்கின வைப்பாங்க. ஆமாம். எப்படி இருந்தாலும் அவங்களும் மனுஷ தானே. டீத்தூள் சர்க்கரை. வலிக்கு நம்ம முருங்கைக்காய் சம்பரிக்கலையா? முருங்கைக்காய் தான் இது. முருங்கைக்காய் கத்திரிக்காய். வலிக்கு எனக்கு முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாசமாக இருந்தால் பிடிக்கும். ஒவ்வொரு முருங்கைக்காய் வாசமாகவே இருக்காது. ஒரு மாதிரி அலண்ட மாதிரி இருக்கும். முருங்கைக்காய் வாசமாக இருந்தால் பிடிக்கும். அது காய் சாப்பிடுவீங்களால்ல? முருங்கைக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லது உடம்புக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் சாம்பாரில் விட்டு கடிச்சு தின்னோம்னா. வலிக்கு நமக்கு பிடிச்ச காய்னா எது? கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்காய் பிடிக்கும். வெண்டிக்காய் பிடிக்கும். அப்புறம் என்ன உருளைக்கிழங்கு பிடிக்கும். வாழைக்காய் பிடிக்காது. சுண்டைக்காய். சுண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். சுண்டைக்காய் கிடைக்கலையே. சுண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் இருந்துச்சு சுண்டை. ஆமாம். நான் எங்கள் வீட்டில் அவ்வளோ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. சுண்டைக்காய் அவ்வளோ காய்க்கும். ஒரு நாளைக்கு இந்த டம்ளரில் 5-6 டம்ளர் பறிப்பேன். 10 டம்ளர் கூட இருந்திருக்கு ஒவ்வொரு நாளைக்கு. அளந்து கொண்டு போவோம். ஆமாம், அளந்து கொண்டு போய் கொடுப்பேன். எங்கள்கிட்ட பாதி வேலைக்கு தான் வாங்குவாங்க எல்லாரும். நம்மள்கிட்ட இருக்குன்னா அதுக்கு வேல்யூ கம்மி எதா இருந்தாலும். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணணும். சாமிக்கு நெய்வேத்தி. சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு. இது எனக்கு மருகா குடிக்கிறதுக்கு.
இது நமக்கு டீக்கு. அடுப்பு நின்று போச்சு. அடுப்பு நீ வந்து தான் பற்ற வைக்கணும். நெய்வேத்தியம் பண்ணிட்டு டீக்கான இன்க்ரீடியன்ஸ் டீத்தூள். இது கொஞ்சோண்டு இஞ்சி நறுக்குனது இருந்துச்சு, அதை போடுறேன். அது கொஞ்சம் சார்ந்துக்கிட்டு கிடக்கட்டும். ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு ஏற்றிட்டேன், 5 மணிக்கு ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வழியில் இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? 5 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டேன். காய் நறுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால. சாப்பிடுங்க 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 கடவுளை சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நைட்டே காய் நறுக்கி வைக்கலையா? சரி வாங்கிக்குவோம். அதனை இந்த டப்பா இது மேலே உட்காந்துருக்கு. எது இந்த டப்பா? அது கற்பூரம் வச்சுக்கிறது. இங்கே விளக்கேற்றுற இடத்துல ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? யாரா தக்காளி யாரா கொண்டாந்து இங்கே வச்சது அப்படிங்கிற மாதிரி. தக்காளி எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது தெரியல. இவ்வளோது வரலட்சுமி தாயே சரி வாட்டியே போடுவோம். வேற அடுப்பு தகராறு பண்ணுறோம் அவசரத்துக்கு. 6:30 வந்து சமைச்சிடணும். அதனாலதான் லெமன் சாதம் திருப்பி அது ஒரு வாட்டி தாளிக்க வேண்டியதா இருக்குல்ல, அதனாலதான் போடுறது இல்லை. இப்போ சோறு வெந்ததுக்கு அப்புறம் சாம்பார்னா சும்மா சாம்பார் ஊற்றி கட்டிடலாம். லெமன் சாதம்னா அதுக்கு ஒரு வாட்டி ஒரு இருப்பு சட்டியில் வச்சு லெமனை பிடிச்சி அதுக்கு ஒரு வேலை. எப்படியும் சாம்பார் வைக்கிறோம், சரி சாம்பாரே ஊற்றி கட்டிடுவோம், சாம்பார் ஊற்றி கட்டுறது. உனக்கு லெமன் சாதம் பிடிக்குதா? எனக்கு எந்த சாதம் வேணாலும் பிடிக்கும். சாம்பார் சாதம் மதியம் நான் பசிக்க விட்டுட்டு தான் சாப்பிடுவேன். நான் 1:50 சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இங்கே மற்ற இப்போ கிளாஸ் நடத்துகிற ஒர்க்காக இருந்தால் கால்னு கத்துவான், எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பாடம் நடத்துகிறேன்னா எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும். இப்போ அங்கே வந்து ரிசர்ச் ஒர்க் மட்டும்தான், அப்படிங்கல சிஸ்டத்தில் மட்டும்தான் ஒர்க்கு போனதுலேருந்தே. அப்படிங்கல எனர்ஜி கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆகாது. அப்படிங்கல சரி இதுன்னா 1 மணிக்கு சாப்பிட்ருவேன். அது என்ன அவர் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் ஒரு மட்டும் எடுக்கிறாரு. டெய்லி ஒரு பீரியடு. அவருக்கு எனர்ஜி வேஸ்ட் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அவருக்கு தான் அங்கே இங்கே அலையிறாங்க, மீட்டிங் கூப்பிட்றாங்க 10 மணிக்கு 11 மணிக்கு. அங்கிட்டு நடக்கிறாரு இங்கிட்டு நடக்கிறாரு. ஆனால் 1 மணி 1:15 சாப்பிட்ருவாரு. என்னதான் வேலை இருந்தாலும் சாப்பிடுவார். அவன் நல்ல சாப்பிட்றேன். இவ்வளோ தூரம் அலையிறாரு, பிஹெச்டிக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாருல்ல. நல்ல மனுஷன் இருக்காது உலகத்தில். வெங்காயம்லாம் அப்படியே விட்டேன் சாம்பார் முழுசாவே. அப்படியே கிடக்கணுமா? ஆமாம், அப்படியே தின்னுப்போம். திங்கிற ஆளுக்கு தானே கஷ்டம். எல்லாம் வெந்துடும். அது வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும். தக்காளி வெங்காயம்லாம் வெந்துடும். இது வந்து கரண்டி. சோறு வேறு வெந்துருச்சான்னு தெரியல, பார்க்கணும். எல்லாம் வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பில் எல்லா காயும் போட்டு வேக வச்சுருக்கேன். அது விசில் வந்த உடனே புளி கரைச்சி ஊற்றணும். சாம்பார் ரெடி. புளி கரைச்சி மிளகாத்தூள் போட்டால் சாம்பார் ரெடி.
சாதம் வந்துடுச்சான்னு பார்ப்பேன். சாதம் வெந்துருச்சான்னு தெரியல. கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும். அது வெந்துருச்சான்னு பார்த்தா எப்படி தெரியும்? அமுக்கிட்டு வரும். அமுக்குனா அப்படியே அமுங்க வரும். புரியுதா? வேகலைனாக்க உனக்கு அமுங்கவே அமுங்க. வலிக்கு நம்ம காலையில் நமக்கு காலையில் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நெல்லிக்காய், இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஜூஸ் குடிச்சிட்டேன். காலையில் குடிச்சாதே நல்லா இருக்கு. அதுக்கு இடையில சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதெல்லாம் அப்படியே நெல்லிக்காயோட சேர்ந்து இதுங்க மாட்டேங்குது. அதனால காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். அதனால எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சேன். நீ எல்லாம் குடிக்க மாட்டீங்க. எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கக்கூடாது, தண்ணி குடிச்சிட்டேன் குடிச்சேன்னு சொல்லிங்க. தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி குடிச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இது கீழே ஊற்றணும். எம்டி ஸ்டொமக்கில்னா தண்ணி குடிச்சிட்டேன். எப்பயும் காலையில் ரொட்டி தண்ணி குடிச்சிடணும். தண்ணி குடிச்சிட்டு தான் மருங்க. ஏன் நைட்டு பார்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்குமா? ஆமாம். அதுக்காகவா? ஆமாம். வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் நல்ல டயர்டு போல். சவுண்டு தூங்கல, சவுண்டு கிடுச்சு. எதுக்கா? கொரட்டையா? கொரட்டை மாதிரி. ஓ, நம்மளை அறியாமல் ஒரு சவுண்டு வரும்ல தூங்கல, ரொம்ப வசதியாக இருக்கும். அது லேடிஸுங்கிறனால கொரட்டை இல்லாமல் வேறு மாதிரி. எப்படி சவுண்ட் இருந்துச்சு? ஒரு மாதிரி மூச்சு இழுத்து வர்ற மாதிரி, ஒரு மாதிரி இந்த இது மாரி கொரட்டை வர்ற மாதிரி தான். அவ்வளோ டயர்டு வலிக்கும் நமக்கு. ஆனால் பகலில் எல்லாம் தூங்கலாம். டயர்டு இல்லை, இந்த மாத்திரை சாப்பிட்றேன்ல அது அப்படி தூக்கம் வருது. அவர் கொடுத்தாருல அந்த மாத்திரை, அது அவ்வளவு தூக்கம் வரும். இப்ப நீ போனதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 7 மணிக்கு போல 7:30 மணிக்கு போல படுத்தேன்னா அப்புறம் 10:30க்கு தான் எந்திரிப்பேன். 10:30க்கு எந்திரிச்சு தான் மருதா வேலை வைப்பேன். இப்போ கொஞ்ச நேரம் படுத்துருவேன் திருப்பி. சின்ன வயசா இருந்தா பரவாயில்ல, இருக்க முடியும், நம்மளால இப்ப முடியாது. അല്ലെങ്കിൽ நம்ம இதில் தான் பீட்ரூட் இருக்குங்களா? ஆமாம், இதில் தான் சீவினேன். இது நல்லா சீவ வரும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பீட்ரூட் இதில் தான். எவ்வளோ அது பீட்ரூட்டா? இது எவ்வளோ? இது தெரியல, இது அப்போ வாங்கினது. எவ்வளோதுன்னு தெரியல. இது 2 ரேஞ்ச் எடுத்துருக்கலாமா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இல்லை, ஒரு பக்கம் தான் முனை இருக்கும். அந்த பக்கம் திருன்னா இதுக்கிட்டு வந்து விழுகும். விழுகிறது இங்கிட்டு தான் முனை இருக்கு, இதுக்கிட்டு வந்து விழுகிறது. ஒரு இதில் டபுள் சைடு இருக்கும்ல? ஆமாம். இந்த சின்னமா வேணுமா இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்? என்ன இதுதான் அப்படியே இருக்கு. அந்த மஞ்சள் கலர்ல ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் பெருசா இருக்கும். பீட்ரூட் பொரியல், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், சாதம், இதுதான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோறு தான் வெந்துடும். வெந்த உடனே உங்கள்கிட்ட வேறு பீட்ரூட்டு பொரியல் பண்ண வேண்டியது. அது சும்மா சட்டியில் பண்ணிடலாமா? மாவு வேறு ஆட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் மாவு ஆட்டணும். 1 வீக்குக்கு பிறகா? ஆமாம், டீ ஆற்றலாம். டீயை வடிகட்டி தான் குடிக்கணுமா? ஆமாம், டீ வடிகட்டி தானே குடிக்கணும். என்ன கேள்வி? வடிகட்டாமல் குடித்தா கசடாக போயிடுமா? வடிகட்டாமல் குடித்தா தொண்டையில் போய் சக்கையெல்லாம் நிற்கும். எனக்கு நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். இப்போ தான் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தேன், அதனால அப்புறம் குடிச்சுக்கிறேன். நீ குடிச்சுக்க. டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
பருப்பு. கைஸ் லெமன் சாதம் தாளிக்க போகிறாங்க கைஸ். லெமன் சாதத்துக்கு கடுகு போட்டிருக்கேன், உளுந்து பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 2 வரமிளகா போட்டோம்னா லெமன் சாதம். நீ தென்னை கேட்குறியே பாவம், ஆசைப்பட்டுட்டேன். லெமன் சாதம் நல்லா தான் இருக்கும் சாப்பிட. இப்படி தனி ஒரு வாட்டி தாளிக்கணும், அதுக்காக பண்ணுறது இல்லை. இந்த வரமிளகா, கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகா, இந்த இது கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் தூளாக போட்டுக்கலாம். பெருங்காயம், அப்புறம் லெமனை புழிஞ்சு ஊற்றிக்க வேண்டியது. கரண்டி மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். மஞ்சத்தூள் பாக்கெட் தீர்ந்து விட்டதா? நிறைய இருக்கு. மஞ்சத்தூள், உப்பு, சால்ட்டு. நம்ம இந்த லெமன் எங்கேருந்து எடுத்துருந்தீங்க? உப்பு, சால்ட்டு, ஃப்ரிட்ஜுக்குள்ள இந்த சால்ட்டு கொஞ்சம் போடுறேங்க. சால்ட்டு எல்லாம் போட்டுட்டு லெமனை நறுக்கி புழிஞ்சு விட்டா முடிஞ்சிச்சு. லெமன் சாதம் கலக்க வேண்டியதே. கிளறையில் இந்த இது நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம். நான் அடுப்பில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே புரிஞ்சு விடுவேன் லெமனை. ஒவ்வொருத்தர் இறக்கிட்டு தான் புரிஞ்சு விடுவாங்க. அடுப்பில் வச்சு புளியறது நல்லதா இல்லை வெறுமனையாக புளியறது நல்லதா தெரியல. எனக்கு அம்பாத்தையெல்லாம் பிடிச்சேன் புளிவாங்க, அதனால நான் அப்படியே புளிச்சிடுறது. இந்த லெமன் சாதத்துக்குள்ள இது ரெடி. இந்த இதில் போட்டு சாதத்தை போட்டு கிளறிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா முடிஞ்சு வச்சு லெமன் சாதம் ரெடி. சாதத்தை கிளறிட்டு கொட்ட வேண்டியதை. இனி என்னடானா இன்னொரு இடிச்சட்டி இருக்குமே, அதே காணும். அதில் இது பண்ணலாமா? சரி, இதில் பண்ணும். ஓ, அது அங்கேயே இருக்கு. சரி, இதில் பண்ணி அந்த பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு, உளுந்து பருப்பு போட்டு வரமிளகா போடணும். வரமிளகா எடுத்து வச்சு, பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, எடுத்து ரொம்ப, அதனால வரமிளகா போடுறேன். வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை 2 போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் இல்லைன்னா மத்தியானத்துக்கு இட்டு போயிடும். மதியம் வரைக்கும் நல்லா இருக்கும்னா வெங்காயம் இதுவாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா வெந்துடணும். இது நல்லா இருக்கும் சாப்பிட. பீட்ரூட் கனமான தானே, இப்படி வேக வச்சு வந்துருமா? ஆமாம், நான் உப்புவா சீவுனேன் பாரு, அதனால அது இதாகிடுச்சு. இது சாப்பிடவும் நல்லா தான் இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். இதுக்கெல்லாம் நைஸ் உப்பு தான் போடணும். தண்ணி மாதிரி உள்ளதுக்கு தான் கல் உப்பு. ஆமாம், கல் போடணும், அது கரைஞ்சிடும். இது கரையாது சீக்கிரம், அதனால இதுக்கெல்லாம் இந்த உப்பு தான் போடணும். கரண்டி அப்படி சொல்லி
கரண்டியை மட்டும் இதிலே போட்டோம்னா அப்படி சூடு வந்துடுது. இதுக்கு சூடு வருதோ இல்லையோ, கரண்டிக்கு சூடு இருக்குது. சட்டியிலே போடக்கூடாது. ஆமாம். இது அப்படியே வேகணும், கொஞ்சம் நேரம் வேணும். நம்ம சாம்பாருக்கு பார்ப்போமா, அப்போ துறக்க வர மாதிரி. சாம்பாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சு வச்சிருந்தேன், அதை அதில் போட்டுடலாம். தாளிச்சு என்னது? புளி, உப்பு புளி. காரம் நெடி அடிக்குதா, இதான் சமையலுங்கிறது. புரியுதா? என்ன புரியுது? நெடி அடிக்கின்றது புரியுது. சமையல்னா என்னன்னு புரியுதா? புரியுது. மல்லிகை நமக்கு இப்போ புரியுது போல. மஞ்சத்தூள் ஆட், மிளகாத்தூள் ஆட். மிளகாத்தூள் 2 கரண்டி போதும், அதுக்கு மேலே போட்டால் சாப்பிட முடியாது. என்ன 2 அடுப்புலையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது காலையில். சாம்பார் கரண்டி இதுங்கிற சாம்பார் கரண்டி கரண்டி வைக்கிற பாக்ஸ் தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் எடுக்க வேண்டியதா. உப்பு போடணும். உப்பு போடல போட்டிங்களே இப்போ தான். சாம்பார் உப்பு போடல. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தான் போட்டேன். இதுக்கு தான் உப்பு போட்டேன். இதுக்கு எப்பவும் கல் உப்பு தான் போடுவேன் சாம்பார். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார். நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லெமன் சாதம் அவனுக்கு கொஞ்சம் கட்டிட்டேன். லெமன் சாதம், வெள்ளை ஒயிட் ரைஸு, பீட்ரூட்டு பொரியல், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். அதுவே மீந்து போனது தான் இது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.